நம்ம வாழ்க்கையில ஒரு நேரம் வருது, நம்மளை நாமே கேட்கிறோம், நான் நல்லவனாக இருக்கிறேன், யாருக்கும் கெட்டது செய்யலை, ஆனா ஏன் சிலர் என்னை புரிஞ்சிக்க மாட்டாங்க அன்டி பாட்டு. அந்த நேரத்துல தான் ஒரு உண்மை புரியும். எல்லாரிடமும் எல்லாத்தையும் ஷேர் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. சில விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ள இருந்தாதான் அது பவர் ஆகும். நாம அதிகமாக பேச ஆரம்பிச்சோம்னா நம்ம எனர்ஜியே நாம வெளியே கொடுக்க ஆரம்பிச்சிட்றோம். உங்க வாழ்க்கை ஒரு ஓப்பன் புக் ஆகிடும்போது அதை படிக்கிறவர்கள் எல்லாரும் நல்லவர்கள் இருக்க மாட்டாங்க. சிலர் சப்போர்ட் பண்ணுவாங்க, சிலர் சைலண்டா ஜட்ஜ் பண்ணுவாங்க, சிலர் உங்க வீக்னஸ் நோட் பண்ணிக்கிட்டு வெயிட் பண்ணுவாங்க. அதனால தான் ஒரு சிம்பிள் ரூல்: எல்லாருடனும் நல்லா பழகலாம், ஆனா எல்லாரிடமும் நம்ம ஹார்ட் ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க கவனிச்சு பாருங்க, அதிகமாக பேசுறவங்க வாழ்க்கையில கிளாரிட்டி குறைவு இருக்கும். அமைதியா அப்சர்வ் பண்றவங்க தான் டீப்பா க்ரோ பண்ணுவாங்க. சைலன்ஸ் நான் பேசவே கூடாது என்பதல்ல, பேச வேண்டிய இடத்துல மட்டும் பேசு என்பதுதான். ஒரு லயன் ஃபாரஸ்ட்ல வாக் பண்ணும்போது அனௌன்ஸ் பண்ணாது, ஆனா அதோட பிரசன்ஸ் எல்லாருக்கும் தெரியும். அதுபோல உங்க லைஃப்ல அன்னெசரி எக்ஸ்பிளைன் பண்றத குறைச்சிங்கன்னா உங்க வேல்யூ ஆட்டோமேட்டிக்கலி அதிகரிக்கும். ஏன்னா உலகம் ஒரு சிம்பிள் சைக்காலஜியில தான் ஆப்ரேட் ஆகுது. கிடைக்காதது தான் வேல்யூவபிள். நீங்க எல்லாருக்கும் அவைலபிள் ஆகிட்டீங்கன்னா ரெஸ்பெக்ட் ஸ்லோவா குறைய ஆரம்பிக்கும். சிலர் கேட்பது கேர்னு இல்ல, கியூரியஸ்ன்னு தான். சிலர் உங்க ட்ரீம் கேட்பாங்க, இன்ஸ்பயர் பண்ற மாதிரி பேசுவாங்க, ஆனா உள்ளுக்குள்ள காம்பேர் பண்ணுவாங்க. அதனால பவுண்டரிஸ் கிரியேட் பண்றது செல்ஃபிஷ்னஸ் இல்ல, அது செல்ஃப் ரெஸ்பெக்ட். உங்க டைம், உங்க எனர்ஜி, உங்க மென்டல் பீஸ் இதெல்லாம் அன்லிமிட்டெட் ரிசோர்ஸ் இல்ல. நீங்க யாருக்கு என்ன அளவு அட்டென்ஷன் கொடுக்குறீங்கன்றது தான் உங்க ஃபியூச்சர் டிசைட் ஆகுது. எல்லாரையும் ப்ளீஸ் பண்ண ட்ரை பண்றவங்க இறுதியில் தங்களையே லூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு நாள் மிரர் முன்னாடி நிற்கும்போது தான் புரியும், நான் எங்க போயிட்டேன்னு. நீங்க ஒரு விஷயம் நினைவில் வைங்க, எல்லாரும் ஃப்ரெண்ட் இல்ல. சிலர் சீசன் மாதிரி வருவாங்க, சிலர் லெசன் மாதிரி வருவாங்க. வெரி ஃபியூ எவ் லெஃப்ட் டைம் சப்போர்ட்டாக இருப்பாங்க. அதனால ட்ரஸ்ட் ஸ்லோவா பில்ட் பண்ணுங்க. ஒரே நாள்ல எல்லாத்தையும் ஷேர் பண்ண வேண்டாம். பேசுறதுக்கு முன் ஒரு 3 ஃபில்டர் வைங்க. இது தேவையா? இது சேஃபா? இது வேல்யூ ஆட் பண்ணுமா? இந்த 3 கொஸ்டனுக்கு எஸ்ன்னு வந்தா மட்டும் பேசுங்க. இல்லனா சைலன்ஸ் சூஸ் பண்ணுங்க. அந்த சைலன்ஸ் உங்களை வீக் காட்டாது, அது உங்களை ஸ்டேபிளா காட்டும். உங்க வாழ்க்கையில growth ஆரம்பிக்கும் போது உங்க சர்க்கிள் நேச்சுரலி சேஞ்ச் ஆகும். சிலர் டிஸ்டன்ஸ் ஆகுவாங்க, சிலர் அன்கம்ஃபர்டபுள் ஆகுவாங்க. அது நார்மல். எல்லாரும் உங்க சக்சஸ் செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. சிலர் உங்க ஃபெயிலியர் பார்க்கவே கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. அதனால ரிசல்ட்ஸ் வரும் வரை சைலண்டா ஒர்க் பண்ணுங்க. அனௌன்ஸ் பண்றதை குறைச்சு ஆக்ஷன் அதிகப்படுத்துங்க. உலகம் பேசுறவங்க கதை கேட்கும், ஆனா ரெஸ்பெக்ட் பண்றது ரிசல்ட் ப்ரொடஸ் பண்றவங்க தான். நீங்க அன்னெசரி டிஸ்கஷன்ஸ் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு எனர்ஜி சேவ் ஆகும். அந்த எனர்ஜியை உங்க கோல்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. சோஷியல் மீடியால எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. யாராவது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்கன்னா கூட உடனே ஜஸ்டிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. காலம்தான் பெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன். நீங்க கன்சிஸ்டண்டா ஒர்க் பண்ணினீங்கன்னா ஒரு நாள் உங்க சைலன்ஸையே உங்க பிகெஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆகும். ஒரு பவர்ஃபுல் ட்ரூத்: உலகம் லவுடாக பேசுறவரை சில நிமிஷம் கேட்கும், ஆனா கால்மா மூவ் பண்றவரை லைஃப் டைம் ரிமெம்பர் பண்ணும். அதனால பேஷன்ஸ் டெவலப் பண்ணுங்க. ரியாக்ஷன் குறைச்சு ரெஸ்பான்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க. உங்க எமோஷன்ஸ் எல்லாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. சில பேட்டில்கள் சைலண்டா ஃபைட் பண்ணினால்தான் ஜெயிக்க முடியும். உங்க growth ஆரம்பத்தில் யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம், ஆனா அது டீப் ரூட்ஸ் மாதிரி இருக்கும். ரூட்ஸ் ஸ்ட்ராங் ஆனா தான் ட்ரீ உயரமாக நிற்கும். இப்போ இருந்து ஒரு ஸ்மால் சேஞ்ச் பண்ணி பாருங்க. எல்லாரிடமும் எல்லாத்தையும் சொல்லும் ஹேபிட் ஸ்லோ ரெடியூஸ் பண்ணுங்க. அப்சர்வ் பண்ணுங்க, அனலைஸ் பண்ணுங்க, பிறகுதான் பேசுங்க. உங்க வேர்ட்ஸ் குறைஞ்சாலும்
அதோட வெயிட் அதிகரிக்கும். மக்கள் உங்களை சீரியஸா எடுத்துக்க ஆரம்பிப்பாங்க. ரெஸ்பெக்ட் கேட்டு வாங்க வேண்டியதில்ல. அது நேச்சுரலி வரும். நீங்க உங்களை வேல்யூ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உலகமும் உங்களை வேல்யூ பண்ணும். ஒரு நாள் வரும், நீங்க சைலண்டா ஒர்க் பண்ணின எல்லா நாட்களும் ஒரு பெரிய ரிசல்ட்டாக வெளியில் வரும். அப்போ முன்னாடி உங்களை இக்னோர் பண்ணினவர்களே உங்க ஸ்டோரி கேட்க வருவாங்க. அந்த நாளுக்காக இப்போவே உங்க மைண்ட் செட் சேஞ்ச் பண்ணுங்க. அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க, அதிகமாக ஜஸ்டிஃபை பண்ணாதீங்க. உங்க ஆக்ஷன் பேசட்டும். நினைவில் வைங்க, அமைதி ஒரு எஸ்கேப் இல்ல, அது ஒரு அப்கிரேட். பேச வேண்டிய இடத்துல மட்டும் பேசு. ட்ரஸ்ட் ஸ்லோலி, மூவ் சைலண்ட்லி, க்ரோ பவர்ஃபுல்லி. வாழ்க்கை உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க ஆரம்பிக்கும்.